வணக்கம் மக்களே, நம்ம சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சட்னி பார்க்க போகிறோம். வேர்க்கடலை சட்னியா எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி தக்காளி சட்னினா யாருக்கு தான் பிடிக்காது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வேர்க்கடலையும் தக்காளியும் ரெண்டுத்தையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சுட சுடன்னு தோசை, அப்படியே இட்லி, ஆப்பம், கல் தோசையோட சாப்பிட்டுன்னு வச்சுங்க, அந்த சட்னி அப்படி தொட்டு சாப்பிடும் போது 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை அப்படி இறங்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த புளிப்பு, அந்த வேர்க்கடலை, அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காஞ்சி மிளகாலாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வீட்டில் பண்ணி முடித்த பிறகு ஒரு தோசை 2 சொல்லி அப்படி எடுத்து நக்கி சாப்பிட்டோம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அந்த நக்கி சாப்பிடும்போது நம்மளை மறந்து அப்படியே சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் சாப்பிட்டேன். அந்தளவுக்கு பிரமாதமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சை வேர்க்கடலை 100லேருந்து 120 கிராம், தக்காளி 6 நம்பர், சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நம்பர், பூண்டு 20 பல், காய்ந்த மிளகாய் 8லேருந்து 10 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃபார் குக்கிங். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த தக்காளி வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இந்த எண்ணெய் அதாவது ஒரு 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடலாம். இந்த எண்ணெய் போட்ட பிறகு பச்சை வேர்க்கடலை சொன்னோம் பார்த்தீங்களா, 100லேருந்து 120 கிராம் வேர்க்கடலை. அந்த வேர்க்கடலையே இந்த எண்ணெய் சூடான பிறகு போட்டு நல்லா வறுத்துறீங்க. அதிகபட்சம் 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். எண்ணெய் சூடான பிறகு போடணும். அதே டைமில் வேர்க்கடலையே ரொம்ப வறுக்கக்கூடாது. அப்படி வறுத்திங்கன்னா டேஸ்ட் மாறும். அதே டைமில் கசப்பு தன்மை கொடுக்கும். கரெக்டான கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இந்த வேர்க்கடலையை சூடு ஆறின பிறகு தோல் எடுத்துகிட்டு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே கடாய் அதே எண்ணெயில் பூண்டு போட்டிருக்கு. பூண்டு போட்ட பிறகு சின்ன வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்ட உடனே காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குறோம். வெங்காயம் நான் சொன்ன குவான்டிட்டி போதும். அதே டைமில் பூண்டு அளவு கம்மி பண்ணலாம். சில பேர் இஞ்சி போடுவாங்க. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இஞ்சி போட வேண்டாம். ஏன் கேட்டேன்னா பூண்டு இஞ்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு வெஜிடபிள்ஸ் கண்டென்ட் உள்ள ஒரு பொருள். ரெண்டுமே போட்டால் காரத்தோட தன்மை அதிகரிக்கும். அதனால தான் வேண்டாம் சொல்கிறேன். இதுக்கு பிறகு தக்காளி போட்டிருக்கு, உப்பு, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி, பெருங்காயம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா தாராளமாக நீங்கள் போடலாம். கொஞ்சமாக 2 இலை போடுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம். தாராளமாக போட்டு நல்லா வதக்குங்க. இந்த சில்லி பவுடர் கொஞ்சமாக ஒரு பேச்சுக்காக ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கலர் வேணும், அதுக்காக தான் சில்லி பவுடர் போடுறோம், வேறு எதுவுமே இல்லை. இந்த சில்லி பவுடர் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை, அதாவது தோல் எடுத்த வேர்க்கடலை தான் இதில் போடணும். பச்சை வேர்க்கடலை தோலோடு போடவே கூடாது. கண்டிப்பாக போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது. சில பேருக்கு வாமிட் வரும். சில பேருக்கு ஏன் வாமிட் வரும்னா பச்சை வேர்க்கடலை டேரெக்டாக சாப்பிட்டா எடுத்துக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்ல ஆயிலில் வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு இதில் போட்டிருக்கேன். இந்த வேர்க்கடலை போட்ட பிறகு திருப்பி ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். இந்த சட்னி பண்ணும்போது கவனிக்க வேண்டியதுன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே டைமில் சில்லி பவுடர் அதிகமாக போட்டு காஞ்ச மிளகாய் கம்மியாக போடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. சில்லி பவுடர் அதிகமாக போட்டால் உங்களுக்கு டேஸ்ட் டோட்டலாக மாறிடும். அதனால தான் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு அதிகமாக போட்டு இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த சட்னி நல்லா சூடு ஆறின பிறகு, அதாவது வதக்கி எடுத்த அந்த சட்னியை சூடு ஆறின பிறகு நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க.
தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா அரைச்சிடணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சாப்பிடும்போது என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு காரத்தன்மை புளிப்புத்தன்மை எல்லாமே கரெக்டாக தெரிய வரும். கொஞ்சம் குறை அரைச்சோட காரத்தோட அளவு கம்மியான மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்த பிறகு இன்னொரு பவுலில் மாற்றிடுங்க. இதுக்கு பிறகு ஒரு சின்ன பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வீட்டில் எப்போவும் சட்னி தள்ளி போடுவீங்களே அதே மாதிரி தான். கடுகு உளுத்தம் பருப்பு சில பேர் போடுவீங்க. ஆனால் இந்த ப்ரிப்ரேஷன் தேவையில்லை. வெறும் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை தாளிச்சிட்டு அப்படி சட்னி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த வேர்க்கடலையோட டேஸ்ட்டு தக்காளியோட டேஸ்ட்டு எல்லாம் மைல்டாக அப்படின்னா சூப்பராக தெரியும். என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் நிறைய ரெசிபி சொல்லி கொடுத்துட்டு வரேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினச்சின்னா அந்த டைமில் ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. கமெண்ட்ஸ்லாம் படிச்சு தான் வரோம் டெய்லியும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.